ஈரானுக்கு 24 மணி நேர கெடு விதித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் 1000 ஏவுகணைகள் ஈரானை நோக்கி பாய தயார் நிலையில் இருப்பதாக எச்சரித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி ஒப்பந்தம் தொடர்பாக இரு நாடுகளின் குழுக்கள் முதல் சுற்று பேச்சுவார்த்தையை நடத்தின. அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறலாம் என்ற சூழலில் மீண்டும் மோதல் வெடித்தது. ஹோர்முஸ் நீரிணையில் தாங்கள் விதித்த கட்டுப்பாட்டை மீறியதாக வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் மீது அமெரிக்கா சரமாரியாக குண்டுகளை வீசி தாக்கியது. இதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை வான்கலன்களை வீசியது. அதே நேரம் நேற்று அமெரிக்கா எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்ல ஈரான் சதி திட்டத்தை தீட்டியதாக இஸ்ரேல் உளவு தகவல் ஒன்றை அமெரிக்காவுக்கு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கெடு ஒன்றை விதித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்துக்கு திறந்திருப்பதாகவும் இனி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்றும் ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டுமென்று 24 மணி நேர கெடுவை விதித்துள்ள அவர் இதை செய்ய தவறினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். பேச்சுவார்த்தை முயற்சிகள் தோல்வியடைந்தால் அதற்கான மாற்று திட்டங்களும் ஏற்கனவே தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ள அவர் 1000 ஏவுகணைகள் ஈரானை நோக்கி பாய தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார்.